Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths 5th chapter arithmetic progression ல exercise 5.2 ல 16th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Determine the AP whose third term is 16 and seventh term exceeds the fifth term by 12. இந்த datas நமக்கு கொடுத்திருக்காங்க. இதில இருந்து நம்ம வந்து AP கண்டுபிடிக்கணும். ஓகேவா? third term கொடுத்திருக்காங்க. நமக்கு general formula என்னன்றது தெரியும். Okay, AN is equal to A plus n minus 1 into D. இது general term. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? A3 கொடுத்திருக்காங்க. third term கொடுத்திருக்காங்க. Therefore, given A3 is equal to A plus 3 minus 1 into D is equal to 16. அப்போ A plus 2D is equal to 16. இது first equation எடுத்துக்கும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? seventh term. அப்ப A7 is equal to exceeds the fifth term by 12. ஓகேவா? fifth term விட 12 அதிகமா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப A5 விட exceeds the fifth term by 12. So இது கொடுத்திருக்கிற டேட்டா. அப்ப A7 minus A5 is equal to 12 கொடுத்திருக்காங்க இல்லையா? So இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதுவோம். A7 க்கு ஃபார்முலா என்ன வரும்? A plus 6D 7 minus 1 into D இல்லையா? அந்த ஜெனரல் டேர்ம்ல போட்டு எழுதுறேன் நான். அதுக்கு அடுத்தது A5 னா A plus 4D ன்னு வரும். மைனஸ் இருக்கிறதால இங்கேயும் ஒரு மைனஸ் வரும். புரிஞ்சுதா? A plus 4D ன்னு வரும். மைனஸ் வெளியில இருக்கிறதால ரெண்டுத்துக்குமே மைனஸ் வரும். நான் அப்படியே டைரக்டா போட்டுட்டேன். is equal to 12. இப்போ A minus A என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 6D minus 4D is equal to 2D is equal to 12. அப்ப D is equal to 12 by 2 6. Therefore D value தெரிஞ்சிச்சு நமக்கு 6 ன்னு. இப்போ A value கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா நம்ம AP ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா? A value தெரியறதுக்கு substitute D is equal to 6 in equation 1. 1ல substitute பண்ணுவோம். A plus 2 into 6 is equal to 16. A plus 12 is equal to 16. A is equal to 16 minus 12. A is equal to 4. So, நம்ம A value and D value தெரிஞ்சிச்சுனா our job is too easy. So, therefore, AP is equal to என்ன வரும் நமக்கு? A plus D, A plus 2D, A plus 3D. A plus D, A plus 2D, A plus 3D. இதுதானே AP ஃபார்ம் பண்ற ஜெனரல் ஃபார்ம் இது இல்லையா? அப்ப A னா நமக்கு வந்து 4 plus 6. அப்புறம் 4 plus 2 into 6. 4 plus 3 into 6. So it goes on up to nth term. 4, 10, 4, 2, 6 are 12, 12 plus 4 is 16, 3, 6 are 18, 18 plus 4, 22, up to nth term. So, இதுதான் நம்மளோட AP. Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா subscribe பண்ணுங்க. மறக்காம உங்க friends ஓட ஷேர் பண்ணிட்டு பாருங்க students. Thank you.